மகிழ்ச்சி. சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பேரணியை தலைமையெடுத்து நடத்திருக்கிறீங்க. அதுவும் இடஒதுக்கீடு தொடர்பாகவும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாகவுமான ஒரு இரட்டை கோரிக்கை வைத்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை மற்றும் பேரணி. ஆனால் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும் போல் இருக்கு. எங்களை போன்ற ஊடகங்களுக்கே கூட நீங்கள் செய்திகள் வந்து அனுப்பும்போது நாளை காலையில் இருக்குன்னு சொன்னீங்க. அதன் பிறகு நடுவில் காலையில் வந்து போராட்டம் வந்து பேரணி நடக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஸ்பாட்டுக்கே வந்து பார்த்தோம், கொஞ்சம் தாமதமாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? ஆக்சுவலி ஒரு யதார்த்தமாக இந்த அரசு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பயப்படுறாங்க பயங்கரமாக. அதாவது மக்களுடைய குரலே எழும்பி விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு நடத்திய போராட்டமே கோரிக்கை போராட்டம் தான். கோரிக்கைக்காக சென்னையில் நாங்கள் பேரணி வருகிறோம். இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் என்ன நினைக்கிறோங்கிறத நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். இந்த அரசு வந்து இன்றைக்கே எங்களுக்கு வந்து தந்து கையில் வாங்கிட்டு நாங்கள் போய் பிடுங்கிட்டு போகிற விவகாரம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை நாங்கள் வந்து இதில் வந்து அணுகலை. நாங்கள் அணுகக்கூடிய விஷயம் எங்களுடைய சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை, அதுவும் கூட திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட அடிப்படையில், தேர்தல் வாக்குறுதியில் 288வது வாக்குறுதியாக சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்கு சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட அடிப்படையிலான முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்குறேன். அதே போல் மதுரையில் நடத்தப்பட்ட மாநாட்டில் கேட்டேன். 3 வருஷ காலமாக இந்த திமுக அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறீங்க, சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அரசுன்னு சொல்கிறீங்க. இந்த முஸ்லீம் சமூகத்திற்காக 69% வாக்குகளை அளிச்சிருக்கிறோமே, எங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறைவாசிகளில் 13 பேரை விடுதலை செய்ததை தவிர, அதுவும் கூட எங்கள் போராட்டம் அழுத்தம், அதுபோல நீதிமன்றத்துடைய சட்ட போராட்டம் அதன் மூலமாக நடந்ததே ஒழிய, நீங்களாம் வந்து சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசுன்னா ஒரு அடையாளமே என்னன்னு கேட்டோம்னா சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னா, ஜனநாயகம் என்பது சிறுபான்மை சமூக மக்களை பாதுகாப்பது தான் ஜனநாயகம்னு சொன்னார். அப்போ சமூக நீதி, அதாவது திராவிடம் என்று சொன்னால் சமூக நீதி, சமூக நீதி என்று சொன்னால் இடஒதுக்கீடு. இன்னைக்கு நீங்கள் திராவிட மாடல் சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்கன்னா, முதல்ல நீங்கள் எங்களுக்கு தர வேண்டியது இடஒதுக்கீடு தானே. ஒன்று, இது வந்து சரியானதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம காவல்துறையை விட்டு, அதாவது நாங்கள் 1 மாசத்துக்கு முன்னால அனுமதி கொடுத்துருக்கோம். எதையுமே நாங்கள் சட்டப்பூர்வமாக செய்யக்கூடியவர்கள், இல்லைன்னா வேண்டாம், இது ஒரு முறையான ஒரு அனுமதி, சென்னையில் நடத்துகிறோம். சென்னையில் நடத்துவது என்பது ஒரு கவன ஈர்ப்பு. இப்படி தமிழ்நாட்டில் எங்கேயும் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு ஜனநாயக அடிப்படையில் இந்த அரசு இந்த மாதிரியான எல்லா போராட்டங்களையும் அல்லது கோரிக்கைகளையும் அவங்க விரும்புகிறபடி தான் நடத்த வேண்டும் என்று முதல்ல விரும்புகிறாங்க. இது ஒரு ஜனநாயக மாண்புக்கு மிக எதிரானது ஒன்று. இரண்டாவது, அனுமதி வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா அதுக்கு பேர் கச்சேரி. அனுமதி வாங்கிட்டு ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தினா, இதை கண்ணன் கோபிநாதன் தெளிவாக சொல்கிறார். போராட்டம் என்பது என்ன, எனக்கு ஜனநாயக உரிமை என்பது என்ன, இது தவறு என்று நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்பான்டேனியஸாக நான் ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியும். இன்னைக்கு கேரளாவை அண்டை மாநிலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கேரளா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலக வாசல் வழியாக நம்ம போக முடியும். ஒவ்வொரு நாளும் யூடிஎஃப்க்கும் எல்டிஎஃப்க்கும் அங்கே வந்து வாசலில் போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் வருகிறது. அதனால போராட்டத்தை எங்கேயுமே வந்து முடக்கவோ மூடவோ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் போராட்டத்தின் வழிவந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற திமுக அப்படி யாரும் அவர்களுக்கு எதிராக மூச்சு விடக்கூடாது என்று நினைப்பது என்பது, மோடி இந்தியாவில் எப்படி யாரும் தனக்கு எதிராக மூச்சு விடக்கூடாது என்று நினைக்கிறாரோ, அதே போல இப்பொழுது ஆளுகிற திமுக அரசு தனக்கு எதிராக அல்லது அரசுக்கு கோரிக்கை வைக்கிற விதமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பது என்ன வகையில் சமூக நீதி ஆட்சி? நீங்கள் சமூக நீதி ஆட்சியின் பேர் வைத்துக் கொள்வதில் என்ன இருக்கிறது? நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னால் அனுமதி கொடுத்துருக்கிறோம். அந்த அனுமதி அன்னைக்கே உங்களுக்கு நடத்தும் அல்லது நடத்த முடியாது, இது வாய்ப்பு இருக்கு, இல்லை என்று சொல்லிவிடலாம். எதையுமே சொல்லலை. எல்லாம் அமைதியாக இருந்துவிட்டு நேற்று மாலை, இன்றைக்கு நடத்த வேண்டிய காலையில் 10 மணிக்கு மக்கள் வரணும். நேற்று மாலை அங்கே கண் ஆஸ்பத்திரி இருக்கிறது, நாங்கள் தர முடியாது, குழந்தைகளுடைய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதை ஏன் 1 மாத காலமாக நாங்கள் முன்பே கொடுக்கும்போது ஏன் எங்கள்கிட்ட வந்து சொல்லலை? இது நியாயமான கேள்வி தானே. முடியும், முடியாது, அல்லது வரைமுறை வேற ஒரு திட்டம் போடலாம், சொல்லலாம். இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் தாங்க, அல்லது எங்களோட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். நாங்கள் ஒன்றும் அதாவது அரசியல் கட்சி இல்லை. நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு அரசியல் தேவைகள் இருக்கும், மக்களுடைய உரிமைகளை நாங்கள் பிரதிபலிக்க தானே போகிறோம். எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுல சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? கரெக்டாக முந்தின நாள் 4:30 மணிக்கு வந்து நீதிமன்றத்துக்கும் போக முடியாமல், அப்பீலும் போக முடியாமல், எங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு 4:30 மணிக்கு நீங்கள் நடத்தாதீங்க என்று சொல்கிறதெல்லாம் அந்த பழைய சிவாஜி படத்தில் வரக்கூடிய அந்த அர்த்த பழசான மாடலை தயவுசெய்து, இந்த திராவிட மாடல் தயவுசெய்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்படி நடக்கிற அநீதிகள் காவல்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற முதல்வருக்கு செல்லுகிறதா இல்லையா?
செல்லுகிறது என்று சொன்னால் முதல்வருடைய விருப்பத்தில் தான் இது நடக்குதுன்னு சொன்னா முதல்வரே சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அர்த்தம். இல்ல முதல்வருக்கு போகாமலே அதிகாரிகளே முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது அதிகாரிகள் ஆட்சி செய்கிற தமிழ்நாடு ஒழிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிற தமிழ்நாடு இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் ஒத்துக்கொள்ள ரெண்டையுமே செய்ய மாட்டேங்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு சமூக நீதி அரசு என்று சொன்னால் சிறைவாசிகளை விடுதலை செய்திருக்கணும், நாங்கள் கேட்காமலே விடுதலை செய்திருக்கணும். அதே போல இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர் ஒரு காத்திரமான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறோம். இந்த இரண்டையும் செய்யல. நீங்கள் சமூக நீதி அல்ல, மாறாக இது சமூக அநீதியை இந்த சமூகத்திற்கு இழைக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்.